எடுத்துட்டு வர்றது, கும்மி அடிக்கிறது, ஸோ அதெல்லாம் இருக்கும். மழை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் சொல்லலாம். இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். அதுக்கு வந்து ரங்கோலி காம்படிஷனுக்கு தான் நான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ கலர் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரங்கோலி கலர்ஸ்னு போட்டு நான் வந்து கலர்ஸ்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணது ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரங்கோலி கலர்ஸ் ரெடி. என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஸ்கெட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பேடில் இருக்கிறது வெளியில் எப்படி அவுட்கம் வருது அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளாட்ஸ்குள்ளே நடக்கிற போட்டி தான். இருந்தாலுமே போட்டி அப்படிங்கிற போதே நமக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும். ஸோ அது வந்து எனக்குமே இருக்குதா. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3rd ப்ரைஸ் வாங்கினோம். லாஸ்ட் இயர் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கேர்ள் மாதிரி நான் வரைஞ்சேன். இந்த வருஷம் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போகலாம். இப்போ கலர் பாக்ஸில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஷூ பாக்ஸு. இதில் தான் வந்து நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சல்லடை, இது வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக தேவைப்படும் பெரிய பெரிய கோலம்லாம் போடும்போது. ஸோ எல்லா கலர்ஸும் இந்த மாதிரி கப்பில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே நான் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்கெட்ச் வந்து இதுதான். ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸில் பார்த்து தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வரையும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. லெட்ஸ் see எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஹெல்ப் பண்ண போகிறது யாரு? கிவா உன் ட்ரெஸ் காமி. ஏய் சூப்பராக இருக்குடா ட்ரெஸ்ஸு. சரி அம்மாவுக்கு கலர்லாம் கொடுப்பியா? இங்கே வா, ஏன் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுங்க வா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து ரங்கோலி காம்படிஷன் கலந்துக்கிட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே குர்த்தி தான் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் போன வருஷம் வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, ஓஹோ இதே குர்த்தி தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை நான் அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். இந்த ரங்கோலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 3 பேருமே செலக்ட் பண்ணது தான். ஸோ அதில் வந்து டிசைன் வந்து ஒருத்தவங்க அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் 3 பேரும் அதை டிசைட் பண்ணிவிட்டு போட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் வந்து கலர் கொடுக்கறது கொஞ்சம் நமக்கு கஷ்டம், பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் சலிச்சு போடுறது, அப்புறம் கையில் போடுறது, அந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து போட்டோம். ரொம்ப நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆச்சு. ரொம்ப பொறுமையாக நான் வந்து இந்த மாடு இருக்கு இல்லையா அது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். மற்றதெல்லாம் அவங்க தான் கலர் கொடுத்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் வந்து டச்சப் பண்ணேன். லாஸ்ட் இயர் வந்து சாயும் வந்திருந்தான். லாஸ்ட் இயரும் வந்து நான் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த vlog வந்து போய் பாருங்கள். பொங்கல் செலிப்ரேஷன் பிரின்சஸ் கிச்சன்னு போட்டாலே வரும். ஸோ இந்த வருஷம் வந்து லாவண்யா மட்டும் வந்திருந்தா. பக்கத்துலேயே இருக்கா இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இல்லை நான் வரல, எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னா, ஆனால் கரெக்டாக வந்துட்டா. நான் போடும்போதே அவளும் ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஸோ இந்த மாடு வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து எது போடுறேன் அப்படின்னாலும் ஒரு ஸ்கெட்ச் பண்ணிப்பேன் வீட்டில். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அங்கே போய் வந்து நான் வரையறதுக்கு. ஸோ இதில் இந்த கல்லில் வரைகிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு சமத்தரையாக இருந்துச்சு அப்படின்னா தெரியாது. இங்கே வா, இங்கே வா, இங்கே சொல்லு குட்டி மாடு யாருன்னு சொல்லு. ஸோ அதோட அவுட்கம் வந்து இப்படி தான் வந்திருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட் சொன்னால் இல்லை ஆரஞ்சு ப்ளூ மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. கம்ப்ளீட் பண்ணோன்னே எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டே, பொங்கல் செலிப்ரேஷனோட செகண்ட் டே. நேற்று வந்து ரங்கோலி காம்படிஷன் நடந்தது. ஸோ இன்னைக்கு வந்து நான் அப்படி ரெடியாக இருக்கேன். இப்போ வந்து கீழே பாட்டு சத்தெல்லாம் கேட்டுட்ருக்கு. பொங்கல் வந்து காலையிலே வச்சுருவாங்க, 6 மணிக்கே பொங்கல் வச்சுருவாங்க. ஸோ இனிமேல் வந்து முளைப்பாரி அதெல்லாம் வந்து இருக்கும். முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றது, கும்மி அடிக்கிறது, ஸோ அதெல்லாம் இருக்கும். முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து அது நடுவில் வச்சு சுற்றி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், கும்மி அடிக்கிறது. அது அதுக்கப்புறமா கிட்ஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய இருக்குது. மாட்டு வண்டி எல்லாமே இருக்கும், ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். வாங்க பார்க்கலாம். வருஷம் வந்து தவறாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்ததில்ல. ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 3 வருஷமாக தான் நான் அதை கலந்துக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க ஒரு 10-11 வருஷமாக அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து சொன்னாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துடுவாங்களாம். இந்த பக்கம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஃபுல்லுமே வந்து ஃப்ளாட்ஸ் தான் இருக்கும் நிறையா. அத்தனை மெம்பர்ஸும் வந்து இங்கே வந்துடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. மீடியாலேருந்துலாம் ஆள் வருவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ அந்த ஒரு இது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதை வந்து விடாமல் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வருஷம் ரொம்ப அழகாக அந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் எல்லாமே இருக்கும். போன வருஷம் நினைக்கிறாங்க, போன வருஷம் அப்போ மயிலாட்டம்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அந்த ஒயிலாட்டம், அப்புறம் தப்பு, அதை எல்லாமே இருக்கும். தப்படிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம அந்த மூல சத்தம் கேட்டாலே நம்ம கால் நிற்காதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சும்மா அதாவது நம்ம நிற்கவே முடியாது, அந்த மாதிரி நமக்கு டான்ஸ் வந்து தானாக வந்துடும். ஸோ இந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே கும்மி அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இப்போது பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து வந்து அப்படியே டான்ஸ் பண்ணோம். ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஏஜ் ப்ளஸ் இருக்கிறவங்களும் வந்து இதில் கலந்துக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ், ரொம்ப வயசானவங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து டான்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என் பக்கத்தில் வந்து ஒரு ஆன்ட்டி நிற்கிறாங்க, என் ஃப்ரெண்டோட அம்மா தான் அவங்களும் வந்து எங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டான்ஸ் பண்ணாங்க. அந்த கும்மி முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க போகவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களும் வந்து ஆசையாக வந்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுவும் முதல் நாள் பார்த்திங்கன்னா அந்த ரங்கோலி காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய குட்டி குட்டி காம்படிஷன்லாம் இருக்கும். பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக கலந்துக்கிட்டாங்க. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் இருந்தது. இதில் இன்னொன்று என்ன ஹைலைட் அப்படின்னா, ஜென்ஸும் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இது இல்லை, இந்த வருஷம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து குரூப் டான்ஸ் அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ பசங்கள்லாம் கலக்கிட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ரங்கோலி காம்படிஷன் ப்ரைஸ்க்காக. குப்புசாமி சார், பெரிய கைத்தட்டல். அதாவது போ, மாட்டு வண்டி வரப்போகுது இனிமேதான். தச்சு வா. பெருசா ஒன்று எதிர்பார்க்க போகுது. வேணும் சார், ஒரு போடு போட்டால் போயிடும். பாருங்க எல்லாம்
கூல் பண்ண பாக்குறீங்க நீங்க இது க்ளோ அண்ட் ப்ளஷ் அந்த இல்ல பிரீத்தி ஃபேஷன் மார்ட் அவங்க அம்ச்ச சாரி சூப்பரா இருக்கு பாரு நல்லா இருக்குல்ல நல்லா ஒரு இது வந்து இந்த ஃபிளாட்ல ஒருத்தவங்க சரண்யா ஃபிளாட்ல ஒருத்தவங்க விற்கிறாங்க முளைப்பாறை எடுத்து அப்புறமா குப்பிலாம் அடித்து முடித்ததுக்கப்புறமா அந்த ஒயிலாட்டம் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ தப்பு அடிக்கிறது, அதுக்கு வந்து டான்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மயிலாட்டம்லாம் இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் வந்து மயிலாட்டம் இல்லை, ஸோ அந்த ஒயிலாட்டம், இது ஒயிலாட்டம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பசங்கள்லாம் வந்து பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப எனக்கு பயமாக இருந்தது. எப்படி இதெல்லாம் வந்து இவ்வளோ திறமையாக வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், லாலோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது, அவ்வளோ அழகாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க எல்லாருமே. திரும்பிக்கோ மித்தோன், திரும்ப வா 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 வா, நேரா வா நேரா வா, அடி அடி அடி, திரும்ப திரும்ப. இப்போ ஒரு வில்லேஜ்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. உரி அடித்தல் அதெல்லாம் இருந்தது. மிதுன் குட்டி வந்து கரெக்டாக நான் போகும்போது மிதுன் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அந்த பானை அடிக்காமல் சுற்றி சுற்றி எல்லாரையும் அடிக்கிறான் பாருங்கள், செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ குட்டி பசங்களாகவும் ரொம்ப ஆசையாக வந்து நின்று லைனில் நின்று ஒரு பசங்களாக வந்து அடித்தாங்க. ஆனால் லாஸ்ட்டு அது யார் அடித்தாங்க அப்படின்னு வந்து நான் பார்க்கல. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் என்னால் நிற்க முடிஞ்சுது. அப்புறம் தக்ஷு குட்டியோடு நான் போயிட்டேன். அப்புறமா மாட்டு வண்டி இருக்கும், அது வந்து மாட்டு வண்டி உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதில் ஏறிட்டோம் நாங்கள். தக்ஷு வந்து தனியாக போக பயந்தான், நீயும் அம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது உட்கார்றதுக்கு. அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட வந்து அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவங்களும் என்னோடய ஃப்ரெண்டு தான், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இவங்க. இந்த ஃப்ளாட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பொங்கல் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.